நான்லாம் வந்து இப்படிலாம் வீடியோ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ், ஏகப்பட்ட யூடியூபர்ஸோட வீடியோ வந்து பார்த்து இவ்வளோ எனக்கு மணி வந்திருக்கு, என்னோட சேனல் வந்து ரெவன்யூக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நீங்கள் இல்லாட்டி இந்த விஷயம் நடந்திருக்காது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பாசிட்டிவ் கமெண்ட்டுமே எனக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேட் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் நிறைய பேர் என் மேலே ட்ரஸ்ட்டை இழந்தப்போ கூட நான் இன்னமும் ஸ்டில் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருந்தேன். இப்போயும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் அவ்வளோ கடினமான நிலைமையில இருந்தும் நான் வந்து சரி விடக்கூடாது, கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போடணும், நிறைய பேர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் எடுத்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ ஸ்டில் நான் போட தான் போகிறேன். நிறைய கண்டென்ட்டில் வந்து மாற்றங்கள் தேவைப்படுது, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்ன பேசுகிறேன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கண் கலங்குது. ஏன்னா 2021 நான் முழுக்க ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அமௌண்ட்டுக்காக மட்டும்தாங்க. இப்போ கூட எனக்கு வீடியோ எடுக்க கூட நேரம் இல்லைங்க, எனக்கு லாங் வீடியோ பண்ண நேரம் இல்லை. ஆனால் யூடியூப்பில் லாங் வீடியோ போட்டால் தான் வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நான் லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ கூட ஆஃபீஸில் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஓனர் பார்த்தா கூட தப்பாக தான் நினப்பாங்க. எனக்கு வேறு வழி இல்லை, எங்கே உட்காந்து எடுக்கிறேன். நைட்டு வீட்டுக்கு 11 மணிக்கு போகிறேன், காலைல 5:30 கிளம்புறேன். நான் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ என்னோடய கமிட்மெண்ட்டையும் கூட்டிக்கிட்டேன் நான். ஸோ அதை நான் குறைக்கணும், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வரணும், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் வந்து உங்கள் கமெண்ட்ஸுக்கும் டிஎம்ஸ்க்கும் வந்து உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்கு எனக்கு டைம் எடுத்துக்குது. அதாவது எனக்கு நேர பற்றாக்குறைனால நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டு ரிப்ளை பண்ணிடுறேன். டிஎம்லாம் நான் வாய்ஸ் மெசேஜே பண்ணிடுவேன். ஸோ கமெண்ட்ஸ்க்கெலாம் முடிஞ்சளவு நான் சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் முக்கியமாக காமனாக வர்ற கொஸ்டின் என்னென்னா, எனக்கு சங்கட்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அது இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. டேட்டா என்ட்ரி வேலை நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வேக்கன்சி வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது அதுக்கேற்ற பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் வேக்கன்சி வரும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நியூட்ரி ஃப்ரூட் பாக்ஸ் டெலிவரி பண்ணுறது கேட்குறீங்க, அந்த நியூட்ரி ஃப்ரூட் பாக்ஸ் வாங்குறது கேட்குறீங்க. இது ரெண்டுமே மதுரையில் மட்டும்தான். ஸோ அவங்களோட நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. வேறு என்ன கேட்டிங்கன்னா, ஸ்விக்கியில் எப்படி ப்ரோ சேர்றது, இன்ஸ்டாமார்ட்டில் எப்படி சேர்றதுன்னு கேட்டிங்க. அவரோட ஹெச்ஆர் நம்பரையும் கொடுத்துறேன், அதாவது மதுரை ஹெச்ஆரோட நம்பரையும் கொடுத்துறேன். அவர் நம்பர் மட்டும்தான் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான்லாம் வந்து இப்படிலாம் வீடியோ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ், ஏகப்பட்ட யூடியூபர்ஸோட வீடியோ வந்து பார்த்து இவ்வளோ எனக்கு மணி வந்திருக்கு, என்னோட சேனல் வந்து ரெவன்யூக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனல் அந்த நிலைமைக்கு வரும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகி ஒரு 4 நாள் கிட்ட ஆகுது. எனக்கு வந்த ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட $12 வரை இப்போ வரையும் வந்திருக்கு ஷார்ட்ஸில். நான் லாங் வீடியோஸ் போடுறதில்ல, நான் இன்னும் போட ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே சிரிச்சிட்ருங்க. இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு போனால் எனக்கு பின்னாடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. நான் அதை போய் பார்க்கணும், நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பனாகவே தெரியும் மணி. ஸோ எவ்ரிடே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கடன் கட்ட தான் போகிறோம். இப்போ நான் அதை போய் பார்க்கணும். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் தான் என் முகம் இப்படி இருக்கும், இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டா என் முகம் இப்படி இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம ஆஃப்லைன்லேயுமே சிரித்த மணிக்கு நம்ம லைஃப் மாறணும் அப்படின்றதுக்காக உழைக்கணும். ஸோ நீங்கள் மனசை விட்டுறாதீங்க, தாராளமாக போராடுங்க. நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ முடிஞ்சளவு உங்கள் எஃபெக்டை போடுங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. நீங்கள் பார்த்த லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், சிரிச்சுட்டே வேலையை பாருங்கள், குடும்பத்தை சந்தோஷமாக வைக்க ட்ரை பண்ணுங்கள்.